பைபிளை எழுத கடவுள் கிட்டத்தட்ட 40 பேரை பயன்படுத்தினாரு. கடவுளோட வார்த்தைகளை அவங்க எதுல எழுதினாங்க? இன்னைக்கு இருக்கிற பேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிளோட முதல் சில புத்தகங்களை எழுதிட்டாங்க. ரொம்ப பழமையான பைபிள் கையெழுத்து பிரதிகளை பப்பாயரஸ்ல எழுதினாங்க. பப்பாயரஸ் ஆழம் இல்லாத தண்ணி இருக்கிற இடத்துல வளர ஒரு செடி. அதோட தண்டுகள் கிட்டத்தட்ட 15 அடி உயரம் வளரும். 4000 வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பப்பாயரஸ்ல இருந்து எழுதுறதுக்கு மென்மையா உறுதியா பேப்பர் மாதிரி இருக்கிற ஒன்றை எப்படி உருவாக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க. இது அவ்வளோ சுலபமான வேலை கிடையாது. ஆனா இதை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். செடியோட தண்டுகளை மெலிசா வெட்டி அதை ஊற வச்சு அப்புறம் தட்டையாக்குவாங்க. அப்புறம் ஒன்று மேலே ஒன்றா வரிசையா அடுக்குவாங்க. இப்படி அடுக்கி வச்சதெல்லாம் ஒன்றா சேர்த்து அழுத்தி ஒரு தாள் மாதிரி ஆக்குவாங்க. இந்த தாள் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தந்தத்தை வச்சோ மென்மையான ஓடை வச்சோ இல்லை கல்லை வச்சோ தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது மேலே எழுத முடியும். இந்த தாளை எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒரு சுருளா உருவாக்குவாங்க. ஒவ்வொரு சுருளும் 6 மீட்டருக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட 20 அடி நீளம் இருக்கும். கிபி 2வது நூற்றாண்டுல நகல் எடுத்தவங்க பப்பைரஸை இன்னொரு விதத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுதான் கோடெக்ஸ். அதாவது பப்பைரஸ் தாள்களை மடிச்சு ஒரு ஓரத்துல தச்சு இன்னைக்கு இருக்கிற புக்கு மாதிரி செஞ்சாங்க. இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு மணிக்கணக்கா வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்படிதான் எழுதுறதுக்கான பேப்பரை தயாரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருந்த மாதிரி பென்னும் பென்சிலும் அன்னைக்கு இல்லை. அப்போ எதை வச்சு எழுதினாங்க? கெட்டியா குழல் மாதிரி இருக்கிற இப்படி ஒரு குச்சியில ஒரு முனையில சீவி நடுவுல இப்படி கீறி பெண்ணு மாதிரி பயன்படுத்துவாங்க. இந்த பெண்ணை வச்சு எழுதுறதுக்காக பைபிள் காலங்கள்ல ஒரு இங்கையும் தயாரிச்சாங்க. அதுக்கு முதல்ல கரியை நல்ல பவுடர் ஆக்குவாங்க. இது பேப்பர்ல ஒட்டுறதுக்காக இது கூட பசைய கலப்பாங்க. அப்புறம் தண்ணியை சேர்த்து இங்கா தயாரிப்பாங்க. சுருளா இருந்தாலும் சரி, கோடெக்ஸா இருந்தாலும் சரி, பப்பைரஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா அது சீக்கிரமா மக்கி போயிடும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பைபிள் கையெழுத்து பிரதிகளோட நிறைய பப்பைரஸ் துண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த படத்துல பாக்குறதெல்லாம் 2000 வருஷம் பழமையான துண்டுகளை பார்த்து செஞ்ச துண்டுகள். அதுக்கப்புறம் பப்பைரஸை விட ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிற இன்னொன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுதான் தோல் சுருள்கள். 4வது நூற்றாண்டுல இதை அதிகமா பயன்படுத்தினாங்க. இதை செம்மறியாடு, வெள்ளாடு இல்ல கண்ணுக்குட்டியோட தோல்ல இருந்து செய்வாங்க. முதல்ல சுண்ணாம்பு கலந்த தண்ணியில இந்த தோலை ஊற வைப்பாங்க. அப்புறம் முடியையும் அதுல இருக்கிற சதையையும் வலிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தோலை இழுத்து கட்டி அதில் இருக்கிற கொழுப்பையும் தேவையில்லாத மற்றதையும் கத்தியை வச்சு சுரண்டி எடுப்பாங்க. அப்புறம் அதை இன்னும் நல்லா இழுத்து கட்டி காய வைப்பாங்க. அப்போதான் அதில் இருக்கிற சுருக்கங்கள் போகும், இன்னும் உறுதியாகும். கடைசியா அதில் சுண்ணாம்பு பொடியை தூவி ஒரு கல்லை வச்சு தேய்ப்பாங்க. அப்போதான் அது எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி சமமாகும். ஒரு தோல் சுருளை பண்ணுறதுக்கே எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்த்தீங்களா? தோல் சுருள்களில் எழுதின நிறைய கையெழுத்து பிரதிகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த 2 ஒரிஜினல் கையெழுத்து பிரதிகளும் தோல் சுருள்கள் எழுதினது தான். இன்னொரு பிரபலமான கையெழுத்து பிரதி கோடெக்ஸ் அமியாட்டினஸ். அது இட்டாலியில இருக்கு. அது 1300 வருஷம் பழமையானது. இது வரைக்கும் கிடைச்சதுலேயே முழுசா ஒரே புத்தகமா இருக்கிற ரொம்ப பழைய லத்தீன் பைபிள் இதுதான். 400க்கும் அதிகமான மிருகங்களோட தோலை வச்சு இதை தயாரிச்சாங்கன்னு சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அந்த கோடெக்ஸோட நகலே இவ்வளோ பெருசு. இதோட ஒரிஜினல் இதை விட பெருசு. அந்த ஒரிஜினல் கோடெக்ஸோட வெயிட் கிட்டத்தட்ட 34 கிலோ இருக்கும். இந்த ஒரு பைபிளை தயாரிக்கவே எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பப்பைரஸோ, தோல் சுருளோ, பேப்பரோ எல்லாமே அழிஞ்சு போற பொருள் தான். அழியவே விடல. பல நூற்றாண்டுகளா பைபிளை கவனமா நகல் எடுக்கிற வேலை நடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதனால பைபிள் கையெழுத்து பிரதிகளோட ஒரு சில துண்டுகள் இல்ல, ஆயிரக்கணக்கான துண்டுகள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த தடவை போன்லயோ டேப்லெட்லயோ பைபிள் வசனத்தை படிக்கும்போது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுத எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. அழிஞ்சு போற பொருள்களை எழுதியிருந்தாலும் எழுத அழியாம இன்னி வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய அற்புதம்.